Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.3. So last videoல நம்ம examples and composition of function பத்தி பார்த்திருப்போம். நீங்க அது வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். So the question number 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். F is a function from 1 to 1 3 4 to 1 to 5 and G is a function from 1 to 5 to 1 3 and F and G functions கொடுத்திருக்காங்க elements. So G of F கண்டுபிடிக்க சொல்றாங்க. So G of F is a function from domain of F that is 1 3 4 to codomain of G that is 1 3. Okay va? So if it possible because codomain of F and domain of G are equal. இப்படி இருந்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். So இருக்கு. So G of F கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்கு எழுதுறோம்னா இதோட டொமைன் தெரிஞ்சாதான் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்க முடியும் G of F ல and codomain தெரிஞ்சாதான் நமக்கு ஆன்சர்ஸ் இமேஜஸ்லாம் இதில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? So G of F of first element that is 1 பார்த்துக்கலாம். So இது எப்படி எழுதிக்கலாம்? G of F of 1 எழுதிக்கலாமா? F of 1 என்ன இருக்குது நம்மக்கிட்ட 2. So G of 2 that is G of 2 என்ன இருக்குது 3. So it is 3. So G of F of second element is 3 போட்டு பார்த்துக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? G of F of 3. ஓகேவா? So F of 3 is 5. So G of 5. Next G of 5 is 1. Okay. Next G of F of 4. ஓகேவா? So இது எப்படி எழுதிக்கலாம்? G of F of 4. So F of 4 is 1. So G of 1. G of 1 is 3. Okay. So codomain தான் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வருது 1 3ல. So எப்படி எழுதிக்கலாம்? G of F 1 போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு. 3 போடும்போது 1 வந்துச்சு and 4 போடும்போது again 3 வந்துச்சு. So இதுதான் G of F function. Okay, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான். Okay, next second question பார்த்துக்கலாம். F, G and H are functions from R to R. So இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும் first. So நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். F plus G of H of X இதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன், இது H ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம் இல்லையா? G of F of X means G ஒரு ஃபங்க்ஷன், F ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? G of F of X எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே இது வந்துட்டு F plus G ஒரு ஃபங்க்ஷன், H ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? F plus G of H of X. ஓகேவா? நெக்ஸ்ட் H of X வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ தான். பிகாஸ் H of X என்ன வரும்? which takes X to some R. ஓகேவா? means it is the image of X under H. அது எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு Yன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட் தான் இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு எலிமெண்ட். H of X வந்துட்டு ஒரு எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டை உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். F of H of X ப்ளஸ் G of H of X பண்ணிக்கலாமா? ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? G of F of X நம்ம எப்படி எழுதுவோம்? G of F of X. ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மக்கிட்ட இந்த ஸ்டெப் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? F of H of X ப்ளஸ் G of H of X எழுதிக்கலாமா? கரெக்ட் தானே? ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஓகே. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? F of H ப்ளஸ் G of H of Xன்னு எழுதிக்கலாமா? ஹோல் நான் X வந்துட்டு காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த X அண்ட் இந்த X கேன்சல் பண்ண தேவையில்லை. ஸோ இது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? F ப்ளஸ் G of H ஈக்குவல் டு F ப்ளஸ் H ப்ளஸ் F of H ப்ளஸ் G of H. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பார்ட் அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிப்ளை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ F into G of H ஈக்குவல் டு இதை ப்ரூவ் பண்ணணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். F into G of H of X எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? அதே மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? திஸ் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ H of X அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு உள்ள மல்டிப்ளை ஆகும் பிகாஸ் திஸ் இஸ் அன் எலிமெண்ட். ஓகேவா? திஸ் இஸ் இமேஜ். ஓகேவா? இமேஜ் ஆஃப் X. ஸோ ஒரு எலிமெண்ட் தான், இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ F of H of X into G of H of X. ஓகேவா? ஸோ ரெண்டு மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்துட்டு F of H of X and G of H of X ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் Xை வந்து நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து என்ன கிடைக்குது? திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அது நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்த்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் F of X என்ன கொடுத்துருக்காங்க? mod X and G of X mod 5X minus 2. ஸோ G of F and F of G கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் G of F கண்டுபிடிச்சிடலாம். G of F of X ஈக்குவல் டு G of F of X எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு F of X என்ன இருக்குது? G of mod X.
ஸோ இந்த எக்ஸ் நெக்ஸ்ட் g ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் இந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம mod x போட்டுக்கலாம். ஸோ என்ன வரும் 5 அகெயின் இங்கே mod x minus 2. ஓகே, இந்த mod நம்ம கேன்சல் பண்ண முடியாது பிகாஸ் இதோட மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தாலும் அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்துருவோம். மீன்ஸ் இந்த கொஷனில் நம்மளுக்கு இந்த பார்ட்டில் -1 கொடுத்துருந்தாலும் இங்கே வரும்போது நம்மளுக்கு +1 தான் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, ப்ளஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆகிட்டு தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இது அப்படியே தான் வச்சுக்கணும், நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது மாடுலஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் f ஆஃப் g ஆஃப் எக்ஸ், இது எப்படி எழுதிக்கலாம், f ஆஃப் g ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாமா. ஸோ g ஆஃப் எக்ஸ் என்ன நம்மளுக்கு இங்கே f ஆஃப் mod 5x minus 2. சாரி, நெக்ஸ்ட் f ஆஃப் x என்ன mod x. ஸோ இது ஹோலுக்கு mod again. ஓகேவா, 5x minus 2 மீன்ஸ் mod 5x minus 2க்கு mod. ஸோ 2 times mod பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு மீனிங்கும் இல்லை பிகாஸ் ஒரு டைம் mod பண்ணாலே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரும் ஆன்சர். ஸோ அகெயின் mod பண்ண தேவையில்லை. ஸோ ஒரே வாட்டி mod 5x minus 2 வச்சிடும். ஓகேவா, இதோட ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு தான் உங்களுக்கு. இதில் வந்துட்டு -1 போட்டோன்னா -1 தான் 5 கூட மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் -5 minus 2 ஆகும். -1 மல்டிப்ளை ஆச்சுன்னா -5 -2 -7 வரும். தென் மாடுலஸ் எடுக்கும்போது ஆன்சர் 7 வரும். பட் இங்கே -1 வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு மாடுலஸில் ஆகும், பாசிட்டிவ் ஆகும். தட் இஸ் 1 ஆகும். 5 into 1 1 5 into 1 5 5 minus 2 is 3. ஸோ அகெயின் மாடுலஸ் எடுக்கும்போது ஆன்சர் 3 வரும். ஸோ புரிஞ்சுதான் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும் ரெண்டுக்குமே. ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பார்த்துக்கலாம். f of x equal to 8x cube and g of x equal to x power 1/3. ஸோ இங்கே g of f of x எப்படி கண்டுபிடிக்கணும், g of f of x என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 8x cube. ஓகேவா, ஸோ g of x எக்ஸ்க்கு பதிலாக 8x cube போடணும் நம்ம. ஸோ 8x cubeக்கு பவர் 1/3. தட் இஸ் 8க்கு பவர் 1/3 என்னாகும், x cubeக்கு பவர் 1/3 இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இப்படி எழுதிக்கலாம், 8க்கு பவர் 1/3 is 2 and this 3 and 1/3 cancels. ஸோ 2x. ஓகேவா ஆன்சர். நெக்ஸ்ட் f of g of x என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, f of g of x எழுதிக்கலாமா. g of x என்ன நம்மளுக்கு இங்கே x பவர் 1/3. ஸோ இந்த x பவர் 1/3 இங்கே xக்கு பதிலாக போடலாம். f of x is 8 x பவர் 1/3, இதுதான் நம்மளுக்கு x. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு கியூப். ஓகேவா, ஸோ இந்த 1/3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 8x ஆன்சர். சொல்ல புரிஞ்சுது, 2x 8x. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to 4x plus 3 by 6x minus 4 and x is not equal to 2/3 and f of x கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ என்ன வரும், f of x எப்படி எழுதிக்கலாம், f of x எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் f of x ஓட வேல்யூ நம்ம என்ன போட்டுக்கலாம், 4x plus 3 by 6x minus 4. ஓகேவா, நெக்ஸ்ட் அகெயின் f of இதுதான் ஹோல் x. நெக்ஸ்ட் f of x எக்ஸ்க்கு பிளேஸில் இந்த வேல்யூ போடணும் நம்ம. ஸோ 4 into இந்த எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும், 4x plus 3 by 6x minus 4. அகெயின் இந்த plus 3 whole divide by 6x. அகெயின் 4x plus 3 by 6x minus 4. அகெயின் இந்த minus 4. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. என்ன வரும், உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16x ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் இங்கே வந்துட்டு நம்ம மல்டிப்ளை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஸோ 6x into 3 என்ன வரும், 18x minus 4 3s are 12 whole divide by 6x minus 4. அகெயின் ஹோல் டிவைட் பை இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6 into 4 24x ப்ளஸ் 6 3s are 18 மைனஸ் அகெயின் இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 6 4s are 24x minus 4 4s are 16 whole divide by 6x minus 4. ஸோ இது கேன்சல் ஆயிரும். என்ன வரும், 16x plus 18x என்ன வரும், 34x. ஸோ ப்ளஸ் 12 மைனஸ் 12 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 24x மைனஸ் 24x கேன்சல் ஆகிடும். 18 சாரி இங்கே மைனஸ் ப்ளஸ் 16 வரும். ஓகேவா, -4 into -4 plus 16. So 18 plus 16 again divide by 34 cancel. So x. So என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, f of x equal to x for all x not equal to 2/3.
ஸோ இது இதோட டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா எக்ஸாம்பிளில். இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஸோ எஃப் ஆஃப் எஃப் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் த கிவன் செட். என்ன செட்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். செட்டில் ஒன்றுமே கொடுக்கல நம்மளுக்கு. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2/3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? எஃப் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஓகேவா? நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் எஃப் ஆஃப் ஜி வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஜி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு எழுதுவோம் இல்லையா? இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் டொமைன் ஆஃப் எஃப், இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன் டொமைன் ஆஃப் ஜி. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஜி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு எழுதுவோம். ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் எழுதுவோம். பட் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ எஃப் ஆஃப் எஃப் இப்படி மாற்றி போட்டாலும் மீன்ஸ் ஜி ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இது எப்படி மாற்றி போட்டாலும் எஃப் ஆஃப் எஃப் தான் வரும். ஐடென்டிட்டி ஆன் த கிவன் செட். ஸோ மீன்ஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒரு செட் எக்ஸ் டு எக்ஸ். ஓகேவா? அப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் செட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதுதான் மீனிங். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் இஸ் எஃப் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஓகேவா? புரிஞ்சுதா? எஃப் ஆஃப் எஃப் வந்துட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் இந்த டொமைன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன். அகெயின் இப்படி மாற்றி போடும்போது இந்த ஃபங்க்ஷன் இங்கே வரும். ஸோ டொமைன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனில் ஐடென்டிட்டியாக இருக்கணும். மீன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? ரெண்டு டொமைன் அண்ட் கோடொமைன் ஆர் ஈக்குவல். ஸோ அது நம்மளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? டொமைன் அண்ட் கோடொமைன் ஈக்குவலாக இருக்கணும் இங்கே. அண்ட் எஃப் இஸ் இட்ஸ் இன்வர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் 5th கொஷின் பார்த்துக்கலாம். இதில் எந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இருக்குது, எந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை. ஸோ நம்ம அதை செக் பண்ணால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் செட் டு திஸ் செட். எஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்வர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1 1 அண்ட் on 2 இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 1க்கு இமேஜ் 10, 2க்கு இமேஜ் 10, 3க்கு 10, 4க்கு 10. ஸோ எல்லாத்துக்குமே இமேஜ் வந்துட்டு 10 தான் வருது. ஸோ இட் இஸ் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் 1 1, இட் இஸ் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? 1 1 இல்லை. ஸோ 1 1 இல்லைங்கிறதுனால இதுக்கு இன்வர்ஸ் இருக்காது. ஓகேவா? எஃப்க்கு இன்வர்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே ஜி ஃபங்க்ஷன் பார்க்கும்போது 5 6 7 8 2 1 2 3 4 அண்ட் ஜே இஸ் அ ஃபங்க்ஷன். இதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 5க்கு ஜி ஆஃப் 5 என்னது நம்மளுக்கு 4. அகெயின் ஜி ஆஃப் 7 என்னது? அதுவும் 4. ஓகேவா? 5க்கு 4 தான் இமேஜ், 7க்கும் இமேஜ் 4 தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ மெனி ஒன் ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் 1 1. ஸோ ஜிக்கும் இன்வர்ஸ் இங்கே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டில் பாருங்கள். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 2 3 4 5 to 7 9 11 13 அண்ட் ஹெச்எஸ் ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் தான் இருக்கும். 2க்கு 7, 3க்கு 9, 4க்கு 11 அண்ட் 5க்கு 13. ஸோ இட் இஸ் 1 1. எதுக்குமே ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் வரல. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். ஆல்சோ டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே 3 இமேஜ் இருக்குது. ஓகேவா? 7க்கு 2 இருக்குது, 9க்கு 3, 11க்கு 4 அண்ட் 13க்கு 5 இருக்குது. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ 1 1 அண்ட் on 2 ஃபங்க்ஷன். ஓகேவா? 1 1 அண்ட் on 2 இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இன்வர்ஸ் இருக்கும். எதுக்கு? இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். இட் ஹேஸ் இன்வர்ஸ். ஸோ அவ்வளோதான். நம்ம ஹெச் இஸ் இன்வெர்ட்டிபிள்னு எழுதுனா போதும். ஆர் ஹெச் ஹேஸ் இன்வர்ஸ்னு எழுதுனா போதும். இதில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை. ஸோ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிக்க சொன்னாலும் இது கஷ்டம் இல்லை. ஹெச் இன்வர்ஸ் எங்கேருந்து இருக்கும்? ஃப்ரம் திஸ் டு திஸ். இதுதான் அதோட டொமைனாக இருக்கும். இது கோடொமைனாக இருக்கும். அண்ட் எப்படி இருக்கும்? 7 2 9 3 11 4 13 5. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கொஷனில் பார்த்துருப்போம். ஸோ கண்டுபிடிக்க சொன்னாலும் அது கஷ்டம் இல்லை. பட் இங்கே சொல்லாதனால ஹெச் ஹேஸ் இன்வர்ஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பாருங்கள். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ் ப்ராக்கெட் -1 1 to r. ஓகேவா? அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? 1 1 செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? லெட் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x1 பை x1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு x1 பை x2 பை x2 ப்ளஸ் 2. ஓகேவா? எஃப் ஆஃப் x என்னது? x பை x ப்ளஸ் 2. ஸோ எஃப் ஆஃப் x1 என்ன வரும்? x1 பை x1 ப்ளஸ் 2. அதே மாதிரி எஃப் ஆஃப் x2 என்ன வரும்? x2 பை x2 ப்ளஸ் 2. ஓகே. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. x1 இன்ட்டு x2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு x2 இன்ட்டு x1 ப்ளஸ் 2 பண்ணும்போது என்ன வரும்? x1 x2 ப்ளஸ் 2x1. இங்கே என்ன வரும்? x1 x2 ப்ளஸ் 2x2. ஓகேவா? ஸோ x1 x2 கேன்சல் ஆயிரும்.
2x1 equal to 2x2. 2 cancel ஆகிடும், x1 equal to x2. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், f of x1 equal to f of x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். x1 equal to x2 வந்துருச்சு. ஸோ இட் இஸ் 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, f function from -1, 1 to range of f. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இன்வெர்ட்டிபிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அண்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ரேஞ்ச் ஆஃப் எஃப் நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸாம்பிளில் கூட இதே மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சு. ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்படி எழுதுவோம், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் வந்துட்டு இமேஜஸ் விச் ஹேவ் ப்ரீ இமேஜ். ஓகேவா? ஸோ ஆல் இமேஜஸ் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு அது ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ ரேஞ்சஸ் இமேஜஸில் என்ன ஃபார்மில் இருக்கும், இந்த ஃபார்மில் இருக்கும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 2 in R and x from x நம்ம எங்கேருந்து எடுப்போம், இங்கே fலேருந்து எடுப்போம். சாரி, -1, 1லேருந்து எடுப்போம். ஓகேவா? டொமைன்லேருந்து எடுப்போம். மீன்ஸ் டொமைனில் நம்ம என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு எடுத்துப்போம். புரிஞ்சுதா? அதுக்கு இமேஜஸ் எல்லாம் செட் பண்ணனாக்கா நம்மளுக்கு அது ரேஞ்ச் ஆஃப் எஃப் கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ். ஓகேவா? நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம், ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஆன் டூவா ஃபஸ்ட்டு 1 ப்ரூஃப் பண்ணியாச்சு. 1 இந்த ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் சேம் தான், 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் டூவான்னு செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டிப்பாக இமேஜஸ் தான் இருக்கும், செட் ஆஃப் இமேஜஸ் தானே. ஸோ அந்த இமேஜஸ்க்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆன் டூ ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் 1 அண்ட் ஆன் டூ. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இன்வர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஜி இன்வர்ஸ்னு எடுத்துக்கலாம். லெட் ஜி வித் த இன்வர்ஸ் ஆஃப் எஃப் சச் தட் ஜி இஸ் ஃப்ரம் ரேஞ்ச் ஆஃப் எஃப் டு -1, 1. ஓகேவா? இன்வர்ஸ் எப்படி இருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கும். அண்ட் ஜி ஆஃப் ஒய் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அது பார்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் இந்த இதுலேருந்து இந்த செட்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்போம் இல்லையா. லெட் y belongs to range of f. ஸோ y எந்த ஃபார்மில் இருக்கும், எப்போவுமே இந்த ஃபார்மில் இருக்கும் இல்லையா. எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த ஃபார்மில் இருக்கும். x by x plus 2 for some x in -1, 1. ஓகேவா? இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போது. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணும்போது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னாகும், xy x into y xy plus 2 into y 2y equal to x. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடில் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ xy minus x equal to 2y இந்த சைட் போச்சுன்னா -2y ஆயிரும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், x காமன் எடுத்துக்கிறேன்னா y -1 வந்துடும் equal to -2y. ஓகேவா? x equal to -2y by y -1. ஓகே, இதில் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு -2y by minus of 1 - yன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, மைனஸ் இங்கேருந்து காமனாக எடுத்துகிறேன். ஸோ மைனஸ் கெட் கேன்சல். x equal to 2y by 1 - y. And y is not equal to 1. y 1 இருந்துச்சுன்னா 1 - 1 0 ஆயிரும். something upon 0 is infinity. அது வந்துட்டு நம்மளுக்கு எழுதக்கூடாது. ஸோ y always not equal to 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம g of x டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ g of y டிஃபைன் பண்ணிக்கலாம். 2y by 1 - y. g is a function from range of f to square bracket -1, 1. ஓகேவா? ஸோ நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். and y is not equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g of f and f of g ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் ஐடென்டிட்டி ஆன் டொமைன் ஆஃப் f, தட் இஸ் -1, 1ல் ஐடென்டிட்டியாக இருக்கணும். அண்ட் g இஸ் ஐடென்டிட்டி ஆன் range of f. ஓகேவா? domain of g, that is range of f. ஓகேவா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் g of f of x கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், g of f of x எழுதிக்கலாமா. f of x என்ன நம்மளுக்கு, g of x by x plus 2. ஓகேவா? ஸோ g of x என்ன நம்மளுக்கு, g of y என்னது இது. ஸோ yக்கு பிளேஸில் நம்ம இந்த ஹோல் திங் போடுவோம். ஓகேவா? 2 into x by x plus 2 whole divide by 1 minus y, that is 1 minus x by x plus 2. again இது சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 2x by x plus 2 whole divide by இது cross multiply பண்ணிட்டோம்னா
x plus 2 1 into x plus 2 minus x வந்துரும் whole divide by x plus 2 ஓகேவா இது கேன்சல் ஆகிடுமா ஓகேவா கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணிக்கிட்டேனாக்கா இது வந்துட்டு அப்படியே எழுதிக்கலாம் 2x by x plus 2 and cross multiply பண்ணும்போது 1 into x plus 2 is x plus 2 minus இந்த x whole divide by ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ என்ன வரும் x minus x கேன்சல் ஆகிடுச்சு 2x by 2 கேன்சல் ஆகிடுச்சு 2 2x ஓகேவா ஸோ என்ன வந்துருச்சு g of f of x என்ன வந்துருச்சு x for all x in minus 1 comma 1 ஓகேவா ஸோ நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் g of f is identity function on minus 1 comma 1 இது ப்ரூஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி f of g of y because f of g of y வந்துட்டு domain of gலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ domain of y is range of f ஸோ range of fல எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கும் y ஃபார்மில் இருக்கும் ஸோ நான் y எடுத்துக்கிறேன் இதை ஸோ எப்படி எழுதிக்கலாம் f of g of y எழுதிக்கலாம் g of y நம்மளுக்கு என்னது f of 2y by 1 minus y ஓகேவா அகெயின் f of x என்னது நம்மளுக்கு x by x plus 2 தோ இந்த ஹோல் வந்துட்டு நம்மளுக்கு x ஸோ x by x plus 2 plus 2 ஓகேவா சால்வ் பண்ணிக்கலாம் இது அப்படியே தான் இருக்கும் 2y by 1 minus y இதை மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இங்கே 1 into 2 minus y into 2 minus 2y whole divide by 1 minus y 1 minus y cancel ஆகிடும் ஸோ என்ன வரும் நம்மளுக்கு 2y by அந்த ஹோல் 2y minus 2y cancel ஆகிடும் 2 ஓகேவா ஸோ 2 cancel ஆகிடும் இன்னும் வந்துச்சு y ஸோ f of g of y என்ன வந்துருச்சு y for all y in range of f ஓகேவா ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு f of g is identity function on range of f ஸோ நம்ம ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது g is inverse of f and can be written as g equal to f inverse. So next question number 7 f is a function from r to r and f of x equal to 4x plus 3 இதோட inverse இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க inverse கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் செக் பண்ணுறதுக்கு f of x1 equal to f of x2 எடுப்போம் இல்லையா இது என்ன கிடைக்குது 4x1 plus 3 equal to 4x2 plus 3 ஸோ plus 3 get cancel 4x1 equal to 4x2 அதுவும் cancel 4 ஸோ என்ன கிடைக்குது நம்மளுக்கு x1 equal to x2 ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் f of x1 equal to f of x2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு x1 equal to x2 therefore it is 1 function okay on to 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம let y belongs to r codomain எடுத்துக்கலாம் இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஸோ y எந்த ஃபார்மில் இருக்கும் நம்மளுக்கு y equal to f of x equal to இந்த ஃபார்மில் இருக்கும் 4x plus 3 ஓகே ஸோ எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம இது என்ன வந்துடும் 4x equal to y minus 3 வந்துட்டு இந்த சைட் போயிடுச்சு ஸோ y minus 3 எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் y minus 3 by 4 ஓகே ஸோ கோடோமையில் நம்ம எந்த y எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் எந்த ஃபார்மில் இருக்கும் y minus 3 by 4 ஓகேவா ஸோ இதை நம்ம போட்டு கூட பார்த்துக்கலாம் f of x satisfy ஆகுதுன்னு f of x equal to f of y minus 3 by 4 போட்டு பார்த்தா என்ன ஆகும் f of x என்னது 4x plus 3 ஸோ 4x x பிளேஸில் இந்த எடுத்துக்கிறோம் நம்ம plus 3 ஸோ 4 கேன்சல் ஆகிடும் y minus 3 plus 3 minus 3 plus 3 கேன்சல் ஆகிடும் y ஸோ f of x equal to y 2 ஆயிடுச்சு ஸோ it is onto function for every element in the codomain y there exists x in the domain in the form of y minus 3 by 4 ஓகேவா so it is 1 and onto it is invertible function இப்போ inverse கண்டுபிடிக்கலாம் so g inverse g is a function from again r to r because f is a function from r to r ல so அதே r to r ரெண்டும் சேம் தான் so r to r and g of y is defined as நம்ம x என்ன கண்டுபிடிச்சோம் onto கண்டுபிடிக்கும் போது y minus 3 by 4 so அதுதான் இங்கே எழுதுவோம் நம்ம y minus 3 by 4 ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம் இந்த g தான் f-ஓட இன்வர்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணுவோம் g of f is
identity function on domain of f, that is R, and f of g is identity function on domain of g, that is again R. இது நம்ம செக் பண்ணிக்கலாம். So g of f of x first கண்டுபிடிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? g of f of x. What is f of x? g of 4x plus 3. ஓகேவா? ஸோ g of y என்னது நம்மளுக்கு இது. ஸோ y பிளேஸில் நம்ம இது போட்டுக்கலாம். 4x plus 3 minus 3. y பிளேஸில் நம்ம இந்த போட்டாச்சு. minus 3 by 4. plus 3 minus 3 cancel. 4x by 4. 4 cancel x. ஸோ என்ன வந்துச்சு? g of f of x equal to x for all x in R. ஓகேவா? that is domain of f. So g of f is identity function on R. that is domain of f. ஓகேவா? ஸோ அதே மாதிரி f of g of x கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன வரும்? f of g of x. ஓகேவா? ஸோ what is g of x? y minus 3 by 4. ஓகே. ஸோ அதே மாதிரி y f of x, சாரி இந்த y எடுத்துக்கலாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம். x எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ f of g of y is f of g of y. g of y நம்ம என்ன எடுத்திருக்கோம்? y minus 3 by 4. ஸோ f of x என்ன நம்மளுக்கு? 4x plus 3. ஸோ அந்த xக்கு பதிலாக நம்ம இந்த எலிமெண்ட் போடுவோம். ஸோ 4x y minus 3 by 4 plus 3. ஓகேவா? 4 கேன்சல் ஆகிடும். again y minus 3 plus 3 minus 3 plus 3 cancel y. So f of g of y is y for all y in R, that is domain of g. So f of g is identity function on R. So ரெண்டுமே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். So g is inverse of f. f is invertible and g is the inverse of f. Okay. Next question number 8 பார்த்துக்கலாம். f is a function from R plus 2 square bracket 4 comma infinity and f of x equal to x square plus 4. இங்கே r plus என்னது? பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. ஓகேவா? நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. ஸோ நம்ம இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இதோட இன்வர்ஸ் என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்? f inverse of y equal to under root of y minus 4. இதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்வெர்ட்டிபிளான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ f of x1 equal to f of x2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் x1 square plus 4 equal to x2 square plus 4. So 4 get cancelled. x1 square equal to x2 square. So இது என்ன கிடைக்கும்? x1 equal to x2 because it is இது என்னது? domain என்னது? நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். So it is non negative. So plus minus வராதுங்க. x1 equal to x2. Therefore it is 1 function. Next on to 1 செக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? let y belongs to the codomain, that is 4 comma infinity. So எந்த ஃபார்மில் இருக்கும்? y equal to f of x equal to x square plus 4 இந்த ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? for some x in r plus. ஓகேவா? ஸோ இதில் தான் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y மைனஸ் 4 எழுதிக்கலாமா? 4 இந்த சைட் போச்சுன்னா y minus 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் y minus 4. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆர் ப்ளஸில் இருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம. ஸோ நம்மளுக்கு தெரியும் y எங்கேருந்து எடுத்திருக்கோம்? 4 comma infinity மீன்ஸ் இது வந்துட்டு 4ஆக இருக்கணும், இல்லைனா 4 விட பெரிய எலிமெண்ட்டாக இருக்கணும் y. ஓகேவா? கரெக்ட் தானே? பிகாஸ் 4 விட சின்ன எலிமெண்ட்ஸ் இந்த சைட்டில் இல்லை. ஸோ y வந்துட்டு நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஐதர் 4ஆக இருக்கணும், இல்லை greater than 4ஆக இருக்கணும். ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 ஆர் greater than 0 தான் வரும் ஆன்சர். கரெக்டாக? ஒன்று 4 போட்டால் 4 minus 4 0 வரும், இல்லைனா 4 விட பெரிய எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் 5 6 போட்டானாக்கா நம்மளுக்கு 1 2 3 ஆன்சர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to 0 வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி greater than or equal to 0. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ நம்ம எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு y கோடொமைனில் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதோட ப்ரீ இமேஜ் எந்த ஃபார்மில் இருக்கும்? அண்டர் ரூட் ஆஃப் 5 minus 4 ஃபார்மில் இருக்கும். சச் தட் f of x equal to சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம். f of x நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இது எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அண்டர் ரூட் ஆஃப் 5 minus 4. ஸோ அந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா பார்க்கலாம். ஸோ f of x என்ன கொடுத்துருக்காங்க? x square plus 4. ஸோ x square means அண்டர் ரூட் ஆஃப் 5 minus 4. இதுதான் x square plus 4. ஸோ ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல்ட். ஸோ y minus 4 plus 4 ஆயிரும். ஸோ y வந்துருச்சு. f of x equal to y வந்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம y வந்துட்டு டொமைன் கோடொமைனில் என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் என்ன இருக்கும்? டொமைனில் இந்த ஃபார்மில் இருக்கும், அண்டர் ரூட் ஆஃப் y minus 4.
So it is onto function. So 1 and onto proof பண்ணிட்டோம். So it is invertible function. So இப்போ inverse கண்டுபிடிக்கலாம். Inverse வந்துட்டு நான் g எடுத்துக்கிறேன் from 4, infinity to r plus and g of y நான் எப்படி define பண்ணுறேன் இதே மாதிரி define பண்ணிக்கிறேன். ஓகேவா? That is under root of y minus 4 and okay. So இதை நான் define பண்ணிக்கிறேன். So next அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன proof பண்ணும்? g of f is a function from domain of f, that is domain of f என்னது r plus to codomain of g, that is again r plus. So it is g of f is identity function on r plus நம்ம proof பண்ணணும் and f of g is இது எங்கேருந்து வரும்? f of g is function from domain of g, that is 4, infinity to codomain of f, again 4, infinity. So இதில் f of g வந்துட்டு identity function நம்ம proof பண்ணணும். ஓகேவா? இது பார்த்துக்கலாம் நம்ம. அதே ஸ்டெப்ஸ் தான், சிம்பிள் தான் இது. g of f of x எழுதிக்கலாம். g of f of x g of f of x எழுதிக்கலாம். ஈக்குவல் டு f of x என்ன நம்மளுக்கு x square plus 4. So g of x square plus 4. g of x என்னது under root of y minus 4. So under root of yக்கு பிளேஸில் நம்ம இதை எழுதிப்போம். x square plus 4 minus 4. y minus 4 இல்லையா? ஸோ இது வந்துட்டு y minus 4. So plus 4 minus 4 cancel, under root of x square. Square root and square get cancel, x. Then on this g of f of x is x for all x in 4, r plus. So g of f is identity function on r plus. Correct? Domain of f தானே. So domain of f லேருந்து நம்ம x எடுத்திருப்போம். So it is for all x in r plus. So g of f is identity function on r plus. ஓகேவா? அதே மாதிரி f of g கண்டுபிடிச்சிக்கலாம். f of g எப்படி எழுதுவோம்? f of g of x. g of x என்னது under root of again நான் இது மறந்து போயிடுறேன். g of y. ஓகேவா? சிம்பிளிசிட்டிக்காக தான் எழுதுகிறோம். நீங்கள் x கூட எழுதா தப்பு இல்லை. பட் g of y என்னது நம்மளுக்கு under root of y minus 4. ஓகேவா? ஸோ again f of x என்னது நம்மளுக்கு x square plus 4 இல்லையா? ஸோ இதுதான் x. ஸோ x square, that is under root of y minus 4க்கு square x square plus 4. Again under root and square get cancelled. Y minus 4 plus 4 minus 4 plus 4 cancel y. So என்ன வந்துருச்சு? f of g of y is y for all y in 4, infinity. So f of g is identity function on 4, infinity. Proof பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன வந்துச்சு? g is inverse of f. ஸோ அதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. g வந்துட்டு f inverseக்கு ஈக்குவல். f inverse என்ன ஃபங்க்ஷன்? g என்ன ஃபங்க்ஷன்? under root of y minus 4. உங்களுக்கு கொஷனில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். 3x1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு இதுதான் a ஸ்கொயர் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு a இன்ட்டு மீன்ஸ் 3 2 6 6x1 வந்துருச்சு. இங்கே எதுவுமே மிச்சம் இல்லை. ஸோ அதை நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ 2ab. ஓகேவா? ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா? இங்கே 1 எடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ b என்ன எடுத்திருக்கேன்? 1. ஸோ b ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இங்கே நான் 1 ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் +1 -1 பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி -5 இருக்குது. ஸோ -1 -5 என்னாச்சு? -6 ஆச்சு. அதே மாதிரி நான் ஆப்போசிட் சைட்லேயும் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்? இது என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? a ப்ளஸ் இது வந்துட்டு b, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் -6 அப்படியே இருக்கும். இந்த சைடும் அப்படியே இருக்கும். ஸோ -6 கேன்சல் ஆகிடும். ஸோ அகெயின் ஸ்கொயர்ஸ் கேன்சல் ஆகிடும். பிகாஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? டொமைன் வந்துட்டு நம்மளுக்கு r ப்ளஸ் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ ஆன்சர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? நெக்ஸ்ட் +1 கேன்சல், அகெயின் 3 கேன்சல். ஸோ x1 = x2 1 வந்துருச்சு. இங்கே 1 ப்ரூஃப் பண்ண தேவையில்லை இந்த கொஷனில். இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். பிகாஸ் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தான் போகிறோம். ஸோ g of f and f of g ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸு சொன்னாலே போதும். இட் இஸ் f is invertible and inverse exist ஆகுதுன்னு சொல்லிடலாம் நம்ம. இருந்தாலும் 1 உங்களுக்காக சொல்கிறேன். அண்ட் ஆன் டூ நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? பிகாஸ் அதோட ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சில கொஷனில் நம்மளுக்கு இங்கே கோடோமீன் வேறு கொடுத்துருப்பாங்க அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? லாஸ்ட் கொஷனில் கூட நம்ம பார்த்தோம். ரேஞ்ச் ஆஃப் எஃப்
சொல்லிவிட்டு அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப்ஆர் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் தானே. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும், எல்லா எலிமெண்ட்டுமே டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் தானே. பிகாஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த இமேஜஸ். ஸோ இமேஜஸ்னால் என்ன, எதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கோ அதுதான் இமேஜஸ். ஓகேவா. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் எஃப்பாக இருக்கும். ஸோ அது செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆன் டூவாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஜி எழுதும் போது டேரெக்டாக இதுலேருந்து எழுதலாம். இல்லைனா ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு தனியாக ஒரு செட் நம்ம எழுதணும். அதுக்காக தான் நம்ம ஆன் டு ஒன் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆன் டூவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம லெட் ஒய் பி அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஃப்ரம் டொமைன் ஆஃப் எஃப். ஓகேவா. ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ y எந்த ஃபார்மில் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம எப்போயும் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் லாஸ்ட்டில் சால்வ் பண்ண மாதிரி 1 சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x + 1 ஹோல் ஸ்கொயர் - 6. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 3x + 1 ஹோல் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு 6 இந்த சைடு போயிடுச்சுன்னா y + 6 ஆயிரும் இல்லையா. ஸோ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 3x + 1 ஈக்குவல் டு √of y + 6. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் நம்மளுக்கு என்ன தெரியும், y வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், -5 இல்லைனா கிரேட்டர் தென் -5. ஸோ இங்கே என்ன போட்டாலும் -5 போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 வரும். அதை விட பெரிய நம்பர்ஸ் போட்டாலும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 3x நம்ம என்ன எடுத்துக்கலாம், √of 5 + 6 - 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் என்ன வரும், √of y + 6 -1 ஹோல் டிவைட் பை 3. ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வச்சு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வருதான்னு பார்த்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த ஹோல் √of y + 6 - 1 பை 3. ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9x² தட் இஸ் இதோட ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. √of y + 6 - 1 பை 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6x that is அதே தான் √of y + 6 - 1 by 3 - 5. இது சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9x² + 6x - 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் இல்லையா, அதை தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. ஸோ 3x that is √of y + 6 - 1 by 3 plus 1 ஓட ஹோல் ஸ்கொயர் -6. ஓகேவா. இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே y கேன்சல் ஆகிடும். என்ன வரும், √of y + 6 - 1 + 1 அதுவும் கேன்சல் ஆகிடுமா, -6 ஆல்ரெடி இருக்குது, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ என்ன வரும், √of y + 6க்கு ஹோல் ஸ்கொயர் -6. புரிஞ்சுதா. இது வந்துட்டு 3 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த -1 + 1 அப்படியே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த -1 + 1 கேன்சல் ஆகிடும். அகெயின் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், -6 ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல்ட். ஸோ y + 6 - 6 + 6 - 6 கேன்சல். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு y. ஸோ இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு இன்வர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ லென்த்தியாக அந்த ஸ்டெப் பண்ண வேணாம். நீங்கள் 1 on 2 கண்டுபிடிக்காமல் கூட டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று 1 on 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். ஆர்எல்ஸ் நம்ம ஜி ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் சச் தட் ஜி ஆஃப் எஃப் வந்துட்டு ஐடென்டிட்டியாக இருக்கணும் அண்ட் எஃப் ஆஃப் ஜி ஐடென்டிட்டியாக இருக்கணும். ஸோ இது 2 கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு போதும். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு கூட போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம் இந்த கொஷனுக்கு. ஓகே. ஸோ இப்போ இது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் எஃப். ஸோ அதுக்கு நான் இன்வர்ஸ் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஃப்ரம் -5, க்ளோஸ் ப்ராக்கெட் டு r ப்ளஸ் g ஆஃப் y வந்துட்டு நான் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நம்ம on 2 கண்டுபிடிக்கும் போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் எப்பவுமே இப்படி தானே பண்ணுவோம். நம்ம g ஆஃப் y வந்துட்டு இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது g ஆஃப் f ஆஃப் x சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம், ஐடென்டிட்டியான்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், g ஆஃப் f ஆஃப் x. ஓகேவா. ஸோ f ஆஃப் x என்ன நம்மளுக்கு 9x² + 6x - 5. ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், g ஆஃப் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 3x + 1 ஓட ஹோல் ஸ்கொயர் -6 இப்படி எழுதிக்கலாமா. இதை லாஸ்ட்டில் கூட நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இப்படி வந்துச்சு. ஓகேவா.
ஸோ இப்போ g of y என்னது இது ஹோல் வந்துட்டு நம்மளுக்கு y. ஸோ இந்த equationல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ g of y என்னது under root of yக்கு பதிலாக மட்டும் இதெல்லாம் போடுறேன்னா 3x plus 1 whole square minus 6 இது ஃபுல்லாக y. again plus 6 இருக்குது இங்கே. again minus 1 வெளியே இருக்குது and whole divide by 3 இருக்குது. ஸோ plus 6 minus 6 cancel ஆகிடும். என்ன வரும் 3x plus 1 whole squareக்கு root இருக்குது minus 1 by 3. ஸோ square and square root cancel ஆகிடும். 3x plus 1 minus 1 by 3. ஸோ plus 1 minus 1 cancel ஆகிடும். 3x by 3 equal to x வந்துருச்சு. ஸோ என்ன வந்துச்சு g of f of x என்ன வந்துச்சு x for all x in domain of f. domain of f என்னது r plus. so it is identity function on r plus. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம f of g கண்டுபிடிச்சோம். ஸோ f of g of y இது எப்படி எழுதிக்கலாம் f of g of y. g of y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் under root of y plus 6 minus 1 whole divide by 3. ஓகேவா? again f of x என்னது நம்ம 2 இருக்குது f of x ஆல்ரெடி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 9x square plus 6x minus 5 and இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் 3x plus 1 whole square minus 6. ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ f of x இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 into under root of y plus 6 நம்ம on to சால்வ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் by 3 என்ன வந்துச்சு 3x plus 1 whole square minus 6. ஓகேவா? கரெக்ட் தானே 3x plus 1 whole square minus 6. ஸோ 3 into x ஓட வேல்யூ இது plus 1 whole square minus 6. ஸோ இதுலேருந்து என்ன கேன்சல் ஆகிடுது 3 கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. under root of y plus 6 minus 1 plus 1 இருக்குது and whole square இருக்குது minus 6 minus 1 plus 1 cancel. under root of y plus 6 whole square minus 6. so square root and square cancel ஆகிடும். y plus 6 minus 6 equal to y. so f of g of y என்ன வந்துருச்சு நம்மளுக்கு y for all y in domain of g that is minus 5 comma infinity. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ f of g is identity function of minus 5 comma infinity. so f of g and g of f are identity function. so f inverse exists and f inverse equal to g. g is the f inverse. ஓகேவா? and f inverse நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சாரி ஜியோட நம்ம வேல்யூ என்ன நம்ம எடுத்திருக்கோம் under root of y plus 6 minus 1 by 3. இதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷனில். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க f is a function from x to y and f is invertibleனு கொடுத்துருக்காங்க. ஸோ fக்கு இன்வர்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதோட இன்வர்ஸ் யூனிக்காக இருக்குமான்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கான்ட்ரரியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? let for contraryனா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறேன் அண்ட் அது ஃபால்ஸ்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். let g1 and g2 be two inverses of f. ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது, நான் g1 and g2ன்னு எடுத்துக்கிறேன். யூனிக்காக இருக்குது நான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நான் கான்ட்ரரியாக g1 and g2 ரெண்டு இன்வர்ஸ் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும் f of g வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் f of g of y. நம்ம ஆல்ரெடி எல்லா கொஷன்லேயும் ப்ரூஃப் பண்ணிகிட்டே வரும். என்ன கிடைக்கும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் y தட் இஸ் டொமைன் ஆஃப் g. டொமைன் ஆஃப் ஜியில் ஐடென்டிட்டியாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு g வந்துட்டு f ஓட இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம் g1 and g2 ரெண்டுமே இன்வர்ஸ். ஸோ ரெண்டுக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா f of g1 of y equal to iy கிடைக்கும் and f of g2 of yக்கும் நம்மளுக்கு iy கிடைக்கும். ஓகேவா? இந்த y வந்துட்டு for all y in capital Y, எங்கேயும் for all y in capital Y. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட அது மீனிங் எல்லா yக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனது அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? f of g1 of y equal to iy and it is equal to f of g2 of y. ஓகேவா? for all y in capital Y. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். f of g1 of y equal to f of g2 of y. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் f of g1 of y எழுதிக்கலாமா equal to f of g2 of y. ஓகே, ஸோ இது f ஃபங்க்ஷனோட
எலிமெண்ட் ஓகேவா. ஸோ 2 எலிமெண்ட்ஸ். எப்போ நம்ம f of x1 equal to f of x2ன்னு சொன்னால் என்ன வரும், x1 equal to x2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. f is invertible function. ஸோ அது நம்ம 1 இருக்கும் ஓகேவா. 1க்கு நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், f of x1 equal to f of x2. ஸோ இதுதான் x1 நம்மளுக்கு, இதுதான் x2. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x1 equal to x2, that is g1 of y equal to g2 of y. புரிஞ்சுதா. f is invertible கொஷனில் கொடுத்துருக்காங்க. இன்வெர்டிபிளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 1 and on 2 இருக்கும். 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம், f of x1 equal to f of x2 எடுத்துப்போம். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x1 equal to x2. ஸோ நம்ம f of இதுதான் நம்மளுக்கு ஹோல் x1, இதுதான் x2. ஸோ x1 equal to x2 கிடச்சிருச்சு. ஸோ g1 of y equal to g2 of y. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன கிடைக்குது, எல்லா ஸ்டெப்லையும் நம்மளுக்கு அதே தான் ஃபாலோ ஆகிட்டு வருது. ஃபார் ஆல் y in capital Y, ஃபார் ஆல் y in capital Y. ஸோ இங்கேயும் ஃபார் ஆல் y in capital Y. ஸோ எல்லா yக்குமே g1 and g2 equal means g1 equal to g2. g1 and g2 are equal functions. ஸோ ரெண்டு சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ அது கான்ட்ரடிக்ஷன் பண்ணுது. நம்ம என்ன எடுத்துட்டோம், g1 and g2 ரெண்டு இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே ஒரே ஃபங்க்ஷனாக தான் வருது, இது ரெண்டுமே ஈக்குவல் ஃபங்க்ஷன். ஸோ f has unique inverse ஓகேவா. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இன்வர்ஸ் வந்துட்டு யூனிக்காக தான் இருக்கும், ரெண்டு இன்வர்ஸ் இருக்க முடியாது ஓகேவா. Okay, next question number 11 பார்க்கலாம். f is a function from 1 to 3 to abc, f of 1a, f of b2, f of 3c. இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் g is a function from abc to 1 to 3 எடுத்துக்கிறேன். அண்ட் g of a எடுத்துக்கிறேன் 1, g of b எடுத்துக்கிறேன் 2, அண்ட் g of c எடுத்துக்கிறேன் 3 ஓகேவா. ஸோ அதே தான் நான் அப்படியே மாற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம். ஸோ g of f சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம், மீன்ஸ் ஐடென்டிட்டி வருதான்னு பார்க்கலாம். g of f of x equal to எப்படி எழுதலாம், g of f of x எழுதலாம் இல்லையா. ஸோ g of f of xோட எலிமெண்ட்ஸில் என்னது 1 2 3. ஸோ என்ன போட்டு பார்க்கலாம், 1க்கு என்ன வருது, g of f of 1. f of 1 என்னது a. ஸோ g of a. g of a என்னது 1 ஓகேவா. ஸோ g of f of 2 என்ன வருது, g of f of 2. f of 2 என்னது b. g of b 2. அதே மாதிரி g of f of 3 என்ன வருது, g of f of 3. f of 3 என்னது g of c. g of c என்னது again 3. ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, 1 போட்டால் 1, 2 போட்டால் 2, 3 போட்டால் 3. ஸோ g of f is identity function on 1 2 3 ஓகேவா. ஓகேவா. அதே மாதிரி f of g நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். f of g எப்படி எழுதுவோம், f of g of y எப்படி எழுதுவோம், f of g of yன்னு எழுதுவோமா. ஸோ ஒரு எலிமெண்ட்டாக நம்ம போட்டு பார்த்துக்கலாம். f of g of y, f of gயில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரம் abc to abc இருக்குமா. ஸோ a ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும், f of g of a. g of a என்னது 1, f of 1 is a. அதே மாதிரி f of g of b. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதனால நான் திருப்பி சொல்லலை. f of g is a function from domain of g, that is a b c to again codomain of f, that is again a b c ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம abc இங்கே போடுறோம் ஓகேவா. அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதனால தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஸோ செகண்ட் எலிமெண்ட் b போடும்போது நம்மளுக்கு என்ன வரும், f of g of b. So what is g of b, it is 2 and f of 2 is b. Again f of g of c போடும்போது f of g of c. g of c என்னது 3. ஸோ f of 3 என்னது c. ஸோ அதே மாதிரி தான் aக்கு a, bக்கு image b, cக்கு image c. ஸோ என்ன வந்துருச்சு, f of g is identity function on a b c ஓகேவா. ஸோ f of g and g of f are identity function. So g is inverse of f ஓகேவா. f inverse கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே கொஸ்டினில் இன்னொரு பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் f இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் ஈக்குவல் டு f. ஸோ இப்போ இந்த f இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, f இன்வர்ஸ் தான் g. ஸோ gக்கு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு fனு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ g என்ன ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், ஃப்ரம் abc to 1 2 3. ஸோ நான் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், h ஃப்ரம் 1 2 3 to abc ஓகேவா. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிறேன், h of 1 எடுத்துக்கிறேன் a, h of b ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் h of c ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். தட் இஸ் g of h அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ
ஸோ g of h of z, that is g of h வந்துட்டு எங்கே இருந்திருக்கும், g of h is a function from domain of h, that is 1 2 3 to codomain of g, that is again 1 2 3. ஓகேவா, இப்படி இருக்குமா? ஸோ இந்த z எலிமெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுப்போம், 1 2 3லேருந்து எடுப்போம். ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், g of h of zன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே xyz வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துகிட்டு அதனால z எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், இங்கே எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ g of h of first element is 1 எடுத்துக்கிறேன் நான் இங்கே. ஸோ 1க்கு என்ன வரும், g of h of 1 வந்துருமா? ஸோ h of 1 என்ன எடுத்துருக்கேன்னா a எடுத்துருக்கோம். ஸோ g of a என்னது அகெயின் 1. அதே மாதிரி g of h of 2 என்னது, g of h of 2 என்னது again b, so g of b 2. g of h of 3 என்னது, g of h of 3 என்னது c, so g of c is again 3. so it is also identity function பார்த்தீங்கன்னா. so g of h is identity function on 1 2 3. அதே மாதிரி h of g ன்னு எடுத்துக்கலாம். so h of g எங்கே இருந்திருக்கும், from domain of g, that is a b c to codomain of h, that is again a b c. ஓகேவா, ஸோ h of g of first element நான் a எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ a எடுக்கும்போது என்ன வரும், h of g of a என்னது 1. ஸோ இட் இஸ் h of 1 என்னது a. அதே மாதிரி h of g of b is 2 and h of 2 is b. again h of g of c என்னது h of g of c, and g of c is 3, h of 3 is c. so again it is identity. so h of g is identity on a b c. so என்ன prove பண்ணிட்டோம், g of h and h of g is identity functions or identity functions. so h is inverse of g. ஓகேவா, so g என்னது நம்மளுக்கு f inverse இல்லையா, நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது. ஸோ அதுக்கு இன்வர்ஸ். ஸோ h is f inverseக்கு இன்வர்ஸ். பட் நம்ம h எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 1 2 3 to abc such that h of 1 equal to a, h of b 2, h of c 3. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் f இல்லையா, நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், h equal to fன்னு எடுத்துக்கலாமா? எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ நம்ம அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ h equal to இதுன்னு வந்துச்சுன்னா, ஸோ f ஆல்சோ equal to f இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் பண்ணோன்னாக்க அதே ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் இந்த கொஷனில் நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 பார்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, f is a function from x to y மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன்வெர்ட்டிபிள்னு கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்கும். லெட் எக்ஸ் g be the inverse of f from y to x நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன நம்மளுக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சது இங்கே என்னன்னாக்க, g of f is identity function on x இருக்கும், that is domain of f, and f of g is ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் y, தட் இஸ் டொமைன் ஆஃப் ஜியாக இருக்கும். ஓகேவா, இது ரெண்டு தான் நம்மளுக்கு தெரியும். வேறு எதுவுமே இந்த செட்ஸை பற்றி இல்லை ஃபங்க்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நம்மளால் இது மட்டும் தான் எழுத முடியும். அண்ட் நம்மளுக்கு தெரியும் g இஸ் இன்வர்ஸ் ஆஃப் f. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், g ஈக்குவல் டு f இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா, g ஈக்குவல் டு f இன்வர்ஸ்னால் இந்த ஃபார்முலாஸில் நம்ம f இன்வர்ஸ் போட்டுக்கலாம். f இன்வர்ஸ் ஆஃப் f ஈக்குவல் டு ix and f ஆஃப் f inverse equal to iy. ஓகேவா, ஜிக்கு பதிலாக நான் f inverse சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இதில். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்படி டெனோட் பண்ணும்போது அது வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனோட இன்வர்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இப்படி பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைச்சதுன்னா இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தானே இது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை நான் ஏதோ ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏதோ ஒரு ஹெச்னு எடுத்துக்கிறேன் இந்த எஃப்ஐ. ஸோ எஃப் இன்வர்ஸை நம்ம ஹெச் கூட இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி கிடச்சிதுன்னா, அண்ட் அகெயின் ஹெச் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஐவை ஐடென்டிட்டி ரெண்டு கிடச்சிதுன்னா, ஸோ ஹெச் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ அகெயின் அந்த ஹெச் வந்துட்டு ஈக்குவல் டு எஃப். நம்ம லாஸ்ட் கொஷனில் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால சால்வ் பண்ணணும். இங்கே ஃபங்க்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நம்மளால் எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது வச்சு இது மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த இது வச்சே உங்களுக்கு புரியுது இல்லையா, g வந்துட்டு g of f equal to identity and f of g identity சொல்லும் போது g வந்துட்டு f ஓட இன்வர்ஸ். ஸோ அதே மாதிரி நான் இதுலேருந்து சொல்கிறேன், f of
f inverse equal to iy and f inverse of f equal to ix அந்த மாதிரி வரும்போது f inverseோட இன்வர்ஸும் f தான் இருக்கும். ஓகேவா, இது வச்சு நமக்கு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளை என்ன சொல்லலாம், எஃபோட இன்வர்ஸ் தான் ஜின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை வச்சு என்ன சொல்லலாம், எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் தான் எஃப்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி இது வந்துட்டு மாற்றி போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. திஸ் இஸ் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இது வச்சு நம்ம சொல்லும் போது எஃபோட இன்வர்ஸ் ஜி, அதே மாதிரி இங்கே சொல்லும் போது எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் எஃப். ஓகேவா, அதே மாதிரி இங்கே எஃபோட இன்வர்ஸ் ஜி, இங்கே எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் எஃப். ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம், எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் வந்துட்டு எஃப். ஃப்ரம் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் வி கன்க்ளூட். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பார்த்துக்கலாம். f is a function from r to r and f of x equal to 3 minus x cube ஓட whole power 1/3. ஓகே, ஸோ f of x கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், f of x எழுதிக்கலாம். f of x என்னது, 3 minus x cube பவர் 1/3. ஓகேவா, அகெயின் f of x, xக்கு பதிலாக நம்ம இந்த ஹோல் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ 3 minus x cube பவர் 1/3 ஓட ஹோல் பவர், சாரி, இந்த ஹோல் பவர் இஸ் கியூப் அண்ட் அந்த ஹோல் பவர் 1/3. புரிஞ்சுதா? இது வந்துட்டு நம்மளுக்கு என்னது, இந்த வேல்யூவை நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் எக்ஸுக்கு பதிலாக. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அண்ட் எக்ஸுக்கு கியூப் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கியூப் போட்டிருக்கோம் அண்ட் ஹோல் பவர் 1/3 போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 1/3 அண்ட் கியூப் வந்துட்டு கேன்சல் ஆகிடுமா? ஸோ 3 minus x cube மட்டும்தான் இருக்கும். இந்த பவர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அகெயின் ஹோல் பவர் 1/3. ஸோ அகெயின் 3 minus 3 கேன்சல் ஆகிடும். x பவர் 3 ஹோல் பவர் 1/3. அகெயின் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ x. ஸோ f of x equal to x. ஸோ ஆப்ஷன் நம்பர் C is right. ஓகேவா, C தான் x தான் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14 பார்த்துக்கலாம். f is a function from r minus -4/3 to r and f of x equal to 4x/3x plus 4. So g is inverse of f and it is a function from range of f to r minus -4/3. ஸோ இது எப்படி இருக்கும்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு எப்படி எடுப்போம், let y be an element from range of f. இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம் y. ஸோ அது எந்த ஃபார்மில் இருக்கும், y equal to 4x/3x plus 4 for some x in the domain r minus -4/3. ஓகேவா, ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்பவும் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா 3xy ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 4x. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஒன்றா எடுத்து எழுந்துக்கலாம். 4y ஈக்குவல் டு 4x minus 3xy. ஸோ 4y ஈக்குவல் டு எக்ஸ் காமனாக எடுத்துக்கிறேன், 4 minus 3y. ஸோ இது கீழே வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4y/4 minus 3y. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. ஸோ நான் g of y இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், 4y/4 minus 3y. இதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். என்ன சாட்டிஸ்ஃபை பார்க்கணும் நம்மளுக்கு, g of f ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். g of f of x எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எப்படி எழுதுவோம், g of f of x. f of x என்னது நம்மளுக்கு 4x/3x plus 4. அகெயின் g of y என்னது, yக்கு பதிலாக இந்த ஹோல் எழுதுவோம். ஸோ 4 into 4x/3x plus 4 whole divided by 4 minus 3 into 4x/3x plus 4. சால்வ் பண்ணிக்கலாம் இதை. 4 4s are 16x/3x plus 4 whole divided by இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணனாக்கா 4 3s are 12x plus 16 minus இது உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா 12x/3x plus 4. ஓகேவா, ஸோ 3x plus 4 3x plus 4 cancel, 12x minus 12x cancel. ஸோ என்ன வரும், 16x/16 that is x வந்துருச்சு நம்மளுக்கு. ஃபார் ஆல் எக்ஸ் இன் டொமைன் ஆஃப் எஃப் இல்லையா, டொமைன் ஆஃப் எஃப்லேருந்து தானே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ r -4/3. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு, g of f is identity function on the domain of f that is r -4/3. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் f of g of y பார்த்துக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், f of g of y நம்ம என்ன எடுத்திருக்கோம், f of 4y/4
4 minus 3y. Okay. So f of x என்னது நம்மளுக்கு xக்கு பதிலாக இந்த whole term போடுவோம். So f of x என்ன கொடுத்துருக்காங்க 4x, that is 4 into 4y by 4 minus 3y divide by 4x by 3x, 4y by 4 minus 3y plus 4. Okay, 4x by 3x plus 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. 4 4s again 16y by 4 minus 3y வரும். ஹோல் டிவைட் பை இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டானாக்கா என்ன வரும் 4 3s are 12y ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4s are 16 minus 12y whole divided by 4 minus 3y. இந்த 4 minus 3y 4 minus 3y cancel, 12y minus 12y cancel, 16y by 16 cancel, so y. Okay, so f of g of y equal to y for all y in the domain of g. Domain of g என்னது, that is range of f இல்லையா. so range of f ல இந்த function identity function. So f of g is identity function on range of f. So f of g and g of f identity function ஆயிடுச்சு. so g is f inverse. so f inverse நம்மளுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். g எந்த ஃபார்மில் இருக்கும் நம்மளுக்கு g equal to 4 g of y equal to 4y by 4 minus 3y. that is option number B is right. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணனாக்கா இந்த சேனல் கொஞ்சம் பாப்புலர் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பை பை.